ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஸ்டோரி தமிழ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 ப்ளூ பாக்ஸ் அனிமேவோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அனிமேவோட எபிசோட் 7 வரும். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எபிசோட் 11 ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட டாக்கியும் சினட்சு சென்பாய் பேசிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்துட்டு அவங்க ஒரு டேட்டை வந்துட்டு குறிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சினட்சு சென்பாய்க்கு அன்றைக்கி தான் வந்துட்டு ஃபைனல்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நேஷனல்ஸ் போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ கானகாவா அப்படிங்கிற ஒரு ஹை ஸ்கூலோட தான் அவங்களுக்கு மேட்ச் நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரியை கட்டுறாங்க. பார்த்தா இவங்க எல்லாருமே சம்மர் லீவில் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே சம்மர் லீவில் வந்துட்டு சேர்ந்து தான் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டாக்கி வந்து சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஸோ சடனாக வந்துட்டு பிரேக் கிடைக்குது. ஸோ நம்மளோட ஹீனா வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் என்னடா இது இவ்வளோ இருக்குது. அப்புறம் நம்ம டாக்கியும் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்கான். ஸோ இது வந்துட்டு ஃபயர் ஃபெஸ்டிவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஃபயர் ஃபெஸ்டிவல். ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் கூப்பிட்டு போக போகிற ஹீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம டாக்கியை வந்துட்டு தெரியாமல் அடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒன் கைண்ட் ஆஃப் ஃப்ளாஷ்பேக். பரவாயில்ல இருக்கட்டும் ஹீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு சொல்கிறான். ஸோ அப்புறம் வந்து இந்த ட்ராஃபீஸ் இதெல்லாம் வந்து ஷோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நம்மளோட ஹீனா வந்துட்டு இது ஜிம்னாஸ்டிக் ப்ராக்டிஸில் இருக்கா. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்கு வந்துட்டு லேட்டாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆனே நம்மளோட டாக்கி வந்துடுறேன். ஸோ இந்த ஆப்பிள் சாக்லேட் கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கொடுக்குறான். ஸோ அந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ இந்த வருஷம் நம்ம போகலாமா ஃபயர் ஒர்க்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கியும் சொல்கிறான். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டு பேசிவிட்டு அப்படியே அந்த சீனை முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா 12ஆம் தேதி அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குறிச்சிக்கிறாங்க டாக்கியோட அம்மா. டாக்கி நீ என்ன போகிறேன் அந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்கு? ஆமாம் நான் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு சொல்கிறான். அப்புறம் நம்ம சின்ன இல்லை நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டாக்கி வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது உழைப்பாளியில் அவனுக்கு பேட்மிண்டன்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் பேட்மிண்டன் விளையாண்டுருக்கான். அப்புறம் நம்ம ஹீனை வந்துட்டு பார்க்க வரா. எதுக்குன்னா ஜஸ்ட் அவன் மேலே க்ரஷ் இல்லை. ஸோ இந்த வீக் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக போகிறோம் தானே. ஸோ மறக்காமல் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீனா வந்துட்டு சொல்கிறான். நான்லாம் மறக்க மாட்டேன், கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்ட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்துட்டு பேசிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு டைம் வந்துட்டு நானும் நீயும் தானே இது அந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா நம்மளோட டாக்கியும் ஹீனாவும் வந்துட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கோயோ வராப்பில். ஸோ கோயோவும் நம்மளோட டாக்கியும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தா நீயும் ஃபயர் ஒர்க்ஸ்க்கு வரையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயோ சொல்கிறான். ஹீனா நீ வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ்க்கு போகிறியா? யார் கூட போகிற? ஆமாம் நான் டாக்கி கூட போகிறேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கேயும். அப்புறம் சின்னாச்சு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீயும் வரையா ஃபயர் ஒர்க்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இல்லை நான் வரல. டாக்கி என்ன பண்ணுற? நானா இதை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? உன்னோட ப்ராக்டிஸில் எப்படி போகுது நேஷ்னல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி கேட்குறான். ஒன்றுமே இல்லை, ஸோ எப்பயும் போல் ஜென்ரலாக நார்மலாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நம்மளோட டாக்கி. ஸோ நம்ம அந்த சைடு சுற்றி போகலாம், இந்த சைடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீனாக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. நீ எப்பயுமே வந்துட்டு நீயாக தான் இருக்கணும், யாருக்காண்டி நீ வந்துட்டு ஒன்று மாற்றிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீனா வந்துட்டு கோவப்படுறான். ஸோ நம்மளோட ஹீனா கோவப்படும் போது நம்ம டாக்கி வந்துட்டு பார்க்குறான் என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தா அந்த சீனை கட் பண்ணி அப்படியே இங்கே அந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு இருப்பாங்களே. ஸோ ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் அன்னைக்கு அந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்கு அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் நடக்கும். ஸோ நம்மளோட ஹரியோவை தோக்கடிச்சிருப்பாப்புல, அவர் தான் வந்துட்டு நம்மளோட டாக்கிக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாரு. ஸோ ஸ்மாஷ் ட்ரைனிங் நம்மளோட டாக்கி வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தா உங்ககிட்ட ஏதோ ஒன்று சரியில்லை. ஸோ நீ ஸ்மாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெடியாக இருக்கணும். ஸோ நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இதை முதல்ல சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிக் கொடுப்பாரு. அப்புறம் நம்மளோட ஹாரியும் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு போட்டுருப்பான். ஏன்னா நேஷ்னல் டோர்னமெண்ட்டு சம்மந்தமாக ஓகேவா, ஏன்னா அவன் தானே குவாலிஃபை உள்ள போயிருப்பான். ஸோ அந்த அதனால் ஸோ இதுதான் ஸ்மாஷ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹரியோவோட அந்த ஆப்போனண்ட் அவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ சொல்லிக் கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தா நம்ம டாக்கிக்கு ஒன்றுமே புரியாது. நானும் இந்த ஸ்மாஷ் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே இது ஃபுல்லாக போகுது. டாக்கி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தலைவனை. அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ்க்கு வந்துட்டு லேட் ஆகிடுச்சு. நம்மளோட தலைவன் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ ஓடி போகிறான். போயிட்டு இன்னைக்கு வேறு லேட் ஆகிடுச்சு. ஸோ ஹீனா நம்ம கண்டி கற்றுருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே பார்த்தா நம்மளோட ஹீனா வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மூமெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அவள் அதை பார்த்த உடனே அப்படியே அந்த மூமெண்ட்டை ஸ்டன்னாகி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க.
ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் தொண்டை இதாக இருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக பேச முடியல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.